இந்த வீடியோவில் எப்படி நம்ம 5 பவர்ஃபுல்லான மென்டல் மாடல்ஸை யூஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக் ஜீனியஸ் மாதிரி திங்க் பண்ணலான்றதை பற்றி பார்ப்போம். பெஸ்ட் பார்ட் என்னென்னா இது எல்லாமே ரொம்பவே சிம்பிள் அண்ட் ப்ராக்டிக்கல். அண்ட் ஒன்ஸ் இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என்னோட பேர் சரவணன். அண்ட் நம்ம இந்த சேனல் எப்படி ரிசர்ச் பேஸ்ட் டூல் ஸ்ட்ராட்டஜிஸ் கூட ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரீம் லைஃப்பை கிரியேட் பண்ணலான்றதை பற்றி பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு மென்டல் மாடல். எல்லாருமே பண்ணுற விஷயத்தை தான் நம்மளும் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளும் அந்த 99% ஆஃப் த பீப்புள் மாதிரி தான் இருப்போம். பட் இதுவே நம்ம இந்த 1% மாறணும்னா நம்மளோட திங்கிங் பேட்டர்னை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இலான் மஸ்க் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த உலகத்திலேயே நம்பர் 1 ரிச்சஸ்ட் பர்சன். பட் அவர் பல வருஷத்துக்கு முன்னாடி அரௌண்ட் 2001 ரஷ்யாவில் இருக்கிற மாஸ்கோவுக்கு ரீஃபர்பிஷ்டு இன்டர்கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல் வாங்க போகிறாரு. ICBM சொல்லுவாங்க. இப்போ ஏன் மிசைல்னு தானே கேட்குறீங்க. மஸ்க்கு மார்ஸுக்கு ராக்கெட் விடணும்னு ஆசை. பட் மஸ்க்கு கிட்ட ராக்கெட் வாங்குற அளவுக்கு காசு சுத்தமாக இல்லை. பட் இதுவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு ராக்கெட்டுக்கும் மிசைலுக்கும் ஃபண்டமெண்டலாக ஒரே டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக ஒரு மிசைலை வாங்கிட்டு அதில் ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி அதை ராக்கெட்டாக மாற்றுறது தான் மஸ்கோட பிளான். இதுக்காக தான் மாஸ்கோவுக்கு இந்த மிசைல் வாங்குறதுக்காக ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ண போகிறாரு. பட் இந்த மீட்டிங்கில் அங்கேருந்து யாருமே மஸ்கை சீரியஸாக எடுத்துக்கல. அவர் அசிங்கப்படுத்துகிறாங்க, லிட்ரலாக துப்புறாங்க. ஸோ அதுலேயே அவர் மாஸ்கோவிலேருந்து ஃப்ளைட் ஏறி திரும்ப போகிறாரு. அப்போ டக்குன்னு அவர் ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு வேகமாக ஏதோ ஒரு விஷயத்த டைப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து கூட வந்தவங்கள பார்த்து அந்த ராக்கெட்டை நம்மளே பண்ணுறோன்னு சொல்கிறாரு. கூட வந்தவங்கலாம் அதெல்லாம் எப்படி நம்மளால் பண்ண முடியும், நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, அதுக்கெல்லாம் நிறைய காசு ஆகும், இது சுத்தமாக ஒர்க் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. பட் மஸ்க் என்ன பண்ணுறாருன்னா, சிம்பிளாக அவரோட லேப்டாப்பை திருப்பி காட்டுறாரு. அந்த லேப்டாப்பை பார்த்து அவங்களால சுத்தமாக அதை நம்ப முடியல. ஏன்னா அதில் ஒரு ராக்கெட்டை பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியல்ஸோட காஸ்ட்டு, அதை அசம்பிள் பண்ணுறதுக்கு, லான்ச் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமான டீட்டெயில் பிளான் இருந்தது. பட் இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்போ இருந்த ராக்கெட் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது இவர் காமிச்ச இந்த பிளானில் இருந்த ப்ரைஸ் பல மடங்கு கம்மியாக இருந்தது. அந்த பிளான் தான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச SpaceX. நிறைய பேர் கிவ் அப் பண்ண மாதிரி மஸ்க் கூட ஈஸியாக கிவ் அப் பண்ணியிருக்கலாம். பட் அவர் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணார். அதுதான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங். ஒரு ப்ராப்ளமை அதோட கோர் வரைக்கும் போய் அந்த ஃபண்டமெண்டல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இலான் மஸ்க் எப்படி நிறைய பேர் ராக்கெட்லாம் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமாக காசு ஆகும்னு சொன்னும்போது அந்த ப்ராப்ளமோட கோர் வரைக்கும் போய் சிம்பிளாக ஒரு ராக்கெட் பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியல்ஸ்லாம் என்னென்ன, அலுமினியம், லித்தியம் அலாய், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, அப்புறம் டைட்டானியம் அண்ட் இன்னுமே ஒரு சில ரா மெட்டீரியல்ஸ், அதோட காஸ்ட்லாம் என்ன, அதோட இன்ஜினியரிங் காஸ்ட் என்ன, இது எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதிலிருந்து ஒரு பிளானை கிரியேட் பண்ணார். இப்போ இதே பிரின்சிபலை தான் நம்ம லைஃபுக்கும் அப்ளை பண்ணணும். எக்ஸாம்பிள், இதுவே நீங்கள் பணக்காரன் ஆகணும், நிறைய காசு வேணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே நம்ம பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லைனா புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும்னு யோசிக்கிறதுக்கு பதில் ஃபண்டமெண்டலாக பார்த்தோம்னா நம்ம மணி மேக் பண்ணுறதுக்கு மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும். இன் ரிட்டர்ன் அவங்க நமக்கு காசு தருவாங்க. ஸோ பணக்காரன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா எப்படி மற்றவங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணலான்றதை பற்றி யோசிங்க. இதுவே நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா டாப்பர்ஸ்லாம் 40 மணி நேரம் படிக்கிறாங்க. நானும் 40 மணி நேரம் படிக்கணும்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக எக்ஸாம்ஸில் நல்ல மார்க்ஸ் வாங்க ஃபண்டமெண்டலாக என்ன தேவைன்னு யோசிங்க. நம்ம ஒரு சப்ஜெக்டை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். இதை எப்படி பண்ணலான்றதை பற்றி திங்க் பண்ணுங்கள். ரெண்டாவது மென்டல் மாடல். எல்லாருமே என்ன யோசிப்பாங்கன்னா லைஃப்பில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது. பட் ஸ்ட்ராட்டஜிக் ஜீனியஸ் எல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக யோசிப்பாங்க. சார்லி மங்கர் ஒரு பில்லியனர் இன்வெஸ்டர், கிரேட்டஸ்ட் இன்வெஸ்டரான வாரன் பஃபட்டோட பிஸ்னஸ் பார்ட்னர். அவர் ஃபேமஸான ஒரு விஷயத்த சொல்லுவார், எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் நான் எங்கே சாக போகிறேன்ட்டு. ஸோ நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன், அந்த இடத்துக்கு போகலன்னா நான் சாக மாட்டேன். கேட்கறதுக்கே ரொம்ப சிரிப்பாக இருக்குல்ல. பட் இதுதான் இருக்கிறதுலேயே ஒன் ஆஃப் த ஜீனியஸ் வே ஆஃப் திங்கிங். அவர் பிக்கஸ்ட் இன்வெஸ்டராக இருக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் என்னென்னா, நம்மலாம் என்ன யோசிப்போம், எதில் காசு போட்டால் 100 மடங்கு அதிகமாக வரும்ன்றதை பற்றி யோசிப்போம். பட் அவர் என்ன பண்ணுவார்னா, எதுலலாம் காசு போட்டால் என் காசு கன்ஃபார்ம் காலி ஆகும், என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஃபெயிலியரான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி அதை எப்படி அவாய்ட் பண்ணலான்றதை பற்றி யோசிப்பாராம். ஸோ சிஸ்டமேட்டிக்காக இந்த ஃபெயிலியரை அவாய்ட் பண்ணுற மென்டல் மாடல் தான் இன்வர்ஷன். எப்படி நம்ம சக்சீட் ஆகும்ன்ட்டு யோசிக்கிறதுக்கு பதில் எப்படிலாம் நம்ம கேரண்டீட் ஃபெயிலியர் ஆகுன்றதை பற்றி யோசிக்கணும். எப்படி இதை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுறது, நம்ம டே எப்படி பர்ஃபெக்டாக ப்ரொடக்டிவாக இருக்கணும்ட்டு யோசிக்கிறதுக்கு பதில் நான் என்னென்னலாம் பண்ணால் அன்ப்ரொடக்டிவாக இருப்பேன், டைம் வேஸ்ட் பண்ணுவேன், என்னோட என்டையர் டேவே ஃபெயில் ஆகும், இதெல்லாம் பற்றி யோசித்து அதை சிஸ்டமேட்டிக்காக எலிமினேட் பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச், நாளைக்கு உங்களோட என்டையர் டே மோசமாக போகிறதுக்கான 3 ரீசனை கண்டுபிடிங்க.
அதை எப்படி சிஸ்டமேட்டிக்காக எலிமினேட் பண்ணலான்றதை பற்றி இன்றைக்கி யோசிங்க. 3வது மென்டல் மாடல். என்னோட லைஃப்பில் இது அடிக்கடி நடக்கும். நான் எப்பவுமே ஏதோ ஒரு விஷயத்த சரி செய்யலாம்னு நினச்சி ஏதோ ஒரு விஷயம் பண்ணி அது இன்னுமே மோசமாக்கி விட்டுருவேன். இது என்னோட லைஃப்பில் எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸை காஸ் பண்ணிட்டு இருந்தது. இதை பற்றி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தேன். கோப்ரா எஃபெக்ட். ஹிஸ்டாரிக்கலாக இது அக்யூரேட்டாக இல்லையான்றது ஸ்டில் டிபேட்டபிள் தான். பட் எக்ஸாம்பிளுக்காக இந்த பர்டிகுலர் ஸ்டோரியை நான் சொல்கிறேன். பிரிட்டிஷர்ஸ்லாம் இந்தியாவை ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. அப்போது அவங்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா விஷத்தன்மையுடைய பாம்புகள், முக்கியமாக ராஜநாகம். இதனால் நிறைய பேர் இறந்துட்டு இருந்தாங்க. இதுக்காக சரியாக அவங்களால ஆன்டிடோடையும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கஷ்டப்பட்டு யோசிச்சு ஒரு பிரில்லியண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுறாங்க. சிம்பிள். யாரெல்லாம் ஒரு ராஜநாகத்தை கொன்று எடுத்துகிட்டு வராங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரிவார்ட் கொடுப்பாங்க. இதனால் அவங்க உயிரை பணைய வச்சு டைரெக்டாக போய் எந்த பாம்பையும் கொல்ல தேவையில்ல. அட் த சேம் டைம் கம்மி காசுக்கே இந்த பாம்புகளோட எண்ணிக்கையும் கம்மியாகும். இந்த ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறமா நிறைய பேர் நிறைய ராஜநாகத்தெல்லாம் கொன்று எடுத்துகிட்டு அதுக்காக ரிவார்ட் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது இது பிரில்லியண்ட்டான ஒரு விஷயமா தான் இருந்தது. பட் அப்போ தான் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் நடந்தது. ஒரு சிலர் மட்டும் நிறைய காசு வேணுன்றதுக்காக அட் த சேம் டைம் நம்ம ஏன் நம்மளோட உயிரை பணைய வச்சு காட்டில் போயிட்டு இந்த ராஜநாகத்தெல்லாம் கொன்று எடுத்துகிட்டு வரணும், பேசாமல் நம்மளே இந்த ராஜநாகத்தெல்லாம் வளர்த்துட்டு அதை கொண்டுட்டு அவங்க கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு இன் ரிட்டர்ன் நம்ம ரிவார்டு வாங்கிட்டு வரலான்னு யோசிச்சாங்க. இதனாலேயே நிறைய பேர் கோப்ராஸை வளர்க்க ஆரம்பித்தாங்க. பட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இதை ஒரு சில நாள்லேயே கண்டுபிடிச்சிட்டு இந்த என்டையர் ரிவார்ட் ப்ரோக்ராமையே கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் இப்போ தான் இன்னுமே மோசமான ஒரு விஷயம் நடந்தது. இப்போ இந்த அளவுக்கு கோப்ராஸ்லாம் வளர்த்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இனிமேல் வேஸ்ட்டு. ஸோ அதை திரும்ப ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ இதனால் ஆல்ரெடி இருந்த பாம்புகளோட எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாச்சு. அந்த ப்ராப்ளம் இன்னுமே வேர்ஸ் ஆச்சு. இந்த மாதிரி நம்மளும் லைஃப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதை இன்னுமே மோசமாக்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு தேவையான மென்டல் மாடல் செகண்ட் ஆர்டர் திங்கிங். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்சிக்வன்சஸ் பேசிஸில் தான் திங்க் பண்ணுவாங்க. நான் இது பண்ணால் இது நடக்கும். பட் ஸ்ட்ராட்டஜிக் ஜீனியஸ் எல்லாம் ஒரு ஸ்டெப்பு தாண்டி போய் அடுத்து என்னென்ன நடக்கும்ன்றதை பற்றி யோசிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சும்மா நைட்டு கொஞ்சம் நேரம் போர் அடிக்குதுன்ட்டு நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கலாம், ஏதோ ஒரு சீரியஸ் கொஞ்சம் நேரம்ட்டு ஓப்பன் பண்ணுவேன். அது ஒரு 3-4 மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருப்போம் நல்லா இருந்ததுன்னா. இதனால் நைட்டு லேட்டாக தூங்க போவேன். அதனால் காலைல லேட்டாக எழுந்துப்பேன். என்னோடய மார்னிங் ரொட்டீன்லாம் சுத்தமாக கொலாப்ஸ் ஆகிடும். காலைல ஜிம்மும் போக முடியாது. இதனாலேயே என்னோடய என்டையர் டேவே ரொம்பவே மோசமாக இருக்கும். ஃபஸ்ட்டு கான்சிக்வன்சஸில் யோசிக்கும் போது எனக்கு போர் அடிக்குது, இதனால் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறேன். இதுலேயே நிறைய பேர் ஸ்டாப் ஆகிடுவாங்க. பட் இதுவே நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஜீனியஸ் மாதிரி திங்க் பண்ணணும்னா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய செயின் ரியாக்ஷன்ஸை கால்குலேட் பண்ணணும். இப்போ நான் அடுத்து நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சேன்னா இதெல்லாம் நடக்கும்ன்ட்டு எனக்கு தெரிஞ்சதுனால நான் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்காம கம்முன்னு படுத்து தூங்கிடுவேன். ஸோ உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். நீங்கள் அடுத்து எடுக்கக்கூடிய ஏதோ ஒரு டிசிஷன் அடுத்தடுத்து என்ன மாதிரி செயின் ரியாக்ஷன்ஸை கிரியேட் பண்ணணுன்ட்டு கால்குலேட் பண்ணுங்கள். 4வது மென்டல் மாடல். நிறைய பேர் யோசிக்காத பட் அட் த சேம் டைம் நம்ம லைஃபுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது. லெட்ஸே ஹைப்போதெட்டிக்கலாக உங்களுக்கு லாட்ரியில் ஒரு 2 லட்ச ரூபா கிடைக்குது. உங்களுக்கு ரொம்ப நாள் ஐஃபோன் வாங்கணுன்ட்டு ஆசை. ஸோ அந்த காசை டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் ஆப்பிள் ஸ்டோரில் லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஏதோ ஒரு ஐஃபோனை வாங்குறீங்க. இப்போ ஜென்ரலாக பார்த்தோம்னா நீங்கள் இந்த 2 லட்ச ரூபா கொடுத்து ஒரு ஐஃபோன் வாங்குறீங்க. இதனால் உங்களுக்கு ஒரு ஹாப்பி மூமெண்ட் கிரியேட் ஆகுது. இந்த ஹாப்பி மூமெண்ட்டுக்கான காஸ்ட் 2 லட்சம்னு நினைப்பீங்க. பட் கொஞ்சம் டீப்பாக போய் யோசிக்கும் போது அந்த இடத்துல தான் அடிஷ்னலாக ஒரு சில காஸ்ட்லாம் வரும். அந்த காஸ்ட் என்னென்னா நீங்கள் மிஸ் பண்ண லட்சக்கணக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். யோசிச்சு பாருங்கள், அந்த 2 லட்ச ரூபாவை அப்படியே எடுத்து வருஷம் 12% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 வருஷத்தில் அது 6.2 லட்சமாக இருக்கும். 20 வருஷத்தில் 19.3 லட்சமாக இருக்கும். இது பேசிக்காக நீங்கள் மிஸ் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ இதே காசு எடுத்து சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுலையோ இல்லைனா நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிற உங்கள் லைஃபுக்கு ஹெல்ப் ஆகிற ஏதோ ஒரு கோர்ஸ் வாங்குறதுலையோ இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அது உங்கள் லைஃப்பை 100x க்ரோ ஆகியிருக்கும். ஏன்னா நீங்கள் புதுசாக ஏதோ ஒரு ஸ்கில்லு கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டரான ஜாப் கிடைக்கும். இன் ரிட்டர்ன் உங்களுக்கு பெட்டரான சேலரி கிடைக்கும். இந்த மென்டல் மாடல் தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 1000 விஷயத்தை கிவ் அப் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். நீங்கள் லைஃப்பில் எடுக்கக்கூடிய அடுத்த முக்கியமான ஒரு டிசிஷனுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் இந்த டிசிஷன் எடுக்கிறதுனால நான் என்னென்ன விஷயத்தெல்லாம் லூஸ் பண்ணுறேன், இது ஒர்த்தா இல்லையா, இதை விட பெட்டரான டிசிஷன்ஸ் ஏதாவது இருக்குதா, இதை ஒரு 2 நிமிஷம் யோசிங்க. 5வது மென்டல் மாடல். நான் எல்லா விஷயத்தையுமே பண்ணணும்னு நினைப்பேன். இன்வெஸ்டிங், கிரிப்டோ, ஸ்போர்ட்ஸு, கேமிங், பிஸ்னஸ் எக்ஸெட்ரா. பட் ஸ்ட்ராட்டஜிக் ஜீனியஸ்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக யோசிப்பாங்க. வாரன் பஃபெட்
உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கிரேட்டஸ்ட் இன்வெஸ்டர் இன் த வேர்ல்ட். அவர் வந்து லேட் 1990s வந்து எக்கச்சக்கமான இன்வெஸ்டர்ஸ் அவங்க எல்லா காசையுமே இன்டர்நெட் பேஸ்டு பிஸ்னஸஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது அப்போது ரொம்பவே வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருந்தது. பஃபட் மட்டும் வந்து அதுலேருந்து கொஞ்சம் தள்ளியே இருந்தார். இதனாலேயே நிறைய பேர் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பஃபட் வந்து சுத்தமாக வேலைக்கு ஆக மாட்டார், அவர் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பஃபட் வந்து இது எதையுமே மைண்டில் ஏற்றிக்காமல் சிம்பிளாக ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு. எனக்கு தெரியாத விஷயத்தில் நான் என்னோட காசை இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். என்னதான் இதை சொன்னாலும் நிறைய பேர் வந்து இவரை ஸ்டில் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்போ தான் கரெக்டாக .com பபிள் பர்ஸ்ட் ஆச்சு. இன்டர்நெட் பேசிஸ் பிஸ்னஸ் எல்லாமே காலியாச்சு. ஸ்டாக் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக கிராஷ் ஆச்சு. நிறைய இன்வெஸ்டர்ஸ் அவங்க லைஃப்பில் சேர்த்து வச்ச எல்லா காசையுமே இந்த கிராஷில் இழந்தாங்க. பட் பஃபெட்டை மட்டும் இது சுத்தமாக அஃபெக்டே பண்ணல. இன்னுமே பெட்டரான விஷயம் என்னன்னா, இந்த கிராஷை யூஸ் பண்ணி நிறைய கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ்லாம் கம்மியாச்சு பார்த்தீங்களா, அதில் நல்ல நல்ல கம்பெனிஸையாக சூஸ் பண்ணி அதோட ஸ்டாக்ஸ் எல்லாம் கம்மி விலையில் நிறைய வாங்கினார். இதுவுமே வந்து அவரோட போர்ட்ஃபோலியோவை பூஸ்ட் பண்ணி அவர் பணக்காரன் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு. இதுக்காக அவர் யூஸ் பண்ண ப்ரில்லியண்ட்டான மென்டல் மாடல் தான் சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ். நம்ம எல்லாமே தெரியும், எல்லாமே பண்ணணும்ட்டு யோசிக்கிறதுக்கு பதில் நமக்கு என்னென்ன விஷயம்லாம் தெரியும், என்னென்ன விஷயம்லாம் தெரியாதுன்றதை ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணணும். அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்ட் நம்ம தெரிஞ்ச விஷயத்தில் 80% ஆஃப் த டைம் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்குன்ட்டு தெரியாத விஷயத்தெல்லாம் கம்ப்ளீட்டாக விட்டுறவும் கூடாது. சின்ஸ் நம்ம லைஃப்பில் க்ரோ ஆகணுன்றதுக்காக ரிமைனிங் 20% தெரியாத விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒரு சேலஞ்ச், எல்லாருமே சொல்கிறாங்கன்ட்டு ஒரு விஷயத்த சூஸ் பண்ணுறதுக்கு பதில் அதை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் லைஃப்பில் பண்ணுற ஏதோ ஒரு கஷ்டமான வேலையை எப்படி என்ஜாய் பண்ணி பண்ணலான்றதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள்.